வெல்கம் டு டிஎன்பிசி ஏஐ வீடியோஸ். நம்ம இன்றைக்கி குரூப் 4 குரூப் 2 ஏல 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புத்தகத்திலேருந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி குறுங்கோள்கள் மற்றும் வால்மீன்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3 கிளாஸஸ் போயிருக்கு. அதோடைய வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். பார்க்காதீங்க, கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குறுங்கோள்கள் மற்றும் வால்மீன்கள் நம்ம பார்க்க போகிறோம். குறுங்கோள்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்மீன் பொருட்கள் தான் குறுங்கோள்கள் ஆகும். குறுங்கோள்கள் கோள்களைப் போல் இல்லாமல் தமது சுற்றுப்பாதையை பிற குருளைக்கோளுடன் பகிர்ந்து கொள்ளும். புளூட்டோ, செரஸ், ஈரஸ், மேக்மேக் மற்றும் ஹெவ்மியா போன்றவை சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள் ஆகும். அடுத்து நிலவை பற்றி பார்ப்போம். புவியின் துணைக்கோள் தான் நிலவு. கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள்கள் ஆகும். புவியின் ஒரே துணைக்கோள் நிலவே ஆகும். நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்றாகும். அதாவது 27 நாட்கள் 8 மணி நேரமாகும். நிலவிற்கு வளிமண்டலமே கிடையாது. நிலவு புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நிலவானது புவியில் 1/4 அளவுடையது. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவாகும். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 ஆகும். இது 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்து சிறுகோள்கள் பற்றி பார்ப்போம். ஆஸ்ட்ராய்ட்ஸ். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்களை சிறுகோள்கள் எனப்படும். செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறுகோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. அடுத்து வால் விண்மீன்கள் பார்க்கலாம். கோமெட்ஸ். வால் விண்மீன்களின் தலைப்பகுதி திடப்பொருட்களால் ஆன பனிக்கட்டையால் பிணைக்கப்பட்டுள்ளது. வால் பகுதி வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. ஹேலி வால்வின் மீண்டும் 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது. விண்கற்கள் மற்றும் வீழ்கற்கள் பார்க்க போகிறோம். சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளாலான விண்பொருட்களை விண்கற்கள் என்று நாம் அழைக்கிறோம். விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால் எரிநட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ் கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நன்றி.